வணக்கங்க. அமுதமிகில் சமையல் இன்றைக்கி என்னென்னா ஒரு அவியல் தாங்க. என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறது தாங்க. குக்கர் எடுத்துக்கிட்டுங்க. கத்தரிக்காய், முள்ளங்கி, சவுசவ், முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாமே பீன்ஸு, கேரட்டு எல்லாமே சேர்த்துருக்குங்க. எல்லாத்தையும் குக்கரில் தண்ணி விட்டு காய்கறி அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்குங்க. என்ன காய்கறி உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சம் உப்பை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் வர்ற அளவுக்கு அதை அவிச்சிக்குங்க. ரொம்ப அவிய வேண்டாம், 2 விசில் போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு கிண்டி விட்டு அப்படியே அவிச்சிக்குங்க. பிறகு மூடி க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சா போதுங்க. அப்புறம் மசாலா என்னென்னா தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 4 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தயிர் கடைசியாக விட்டு தயிர் விட்டுக்குங்க. விட்டுட்டு மிக்ஸி சாரில் கொடுத்து அடித்து அதை எடுத்துக்குங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்த காயில் இதை அப்படியே சேர்த்து கொஞ்சம் நேரம் கிண்டிக்கணுங்க. கிண்டிட்டு அப்படியே ஒரு தாளித்து கொஞ்சோண்டு அதில் கொட்டிக்க வேண்டியதாங்க. செம்மையான அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வத்த குழம்பு, சும்மா காரக்குழம்பு, கோலா உருண்டை குழம்பு, இதுகளுக்கெல்லாம் சைடிஷாக சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் காய்கறி எல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்ததுங்க இந்த உணவு. கட்டாயம் சமைங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.